கொர்க்கை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு மாணவனை 3 வருடம் தத்தெடுத்து பெருகவளந்தான் பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் முழு கல்வி கட்டணத்தையும் செலுத்த இருக்காரு. அவங்க வீட்டை நம்ம நேரடியாக சென்று ஒரு சரியான மாணவனுக்கு, கஷ்டப்படுற மாணவனுக்கு இந்த உதவி சென்றடையணும் என்ற நோக்கத்துல போய் நம்ம வீட்டை பார்த்து இந்த உதவியை செய்யறோம். அவங்க அப்பாவுக்கு கை கால முடியாது, அவங்க அம்மாவும் இல்லை. கண்டிப்பா ஒரு சரியான மாணவனுக்கு தான் இந்த உதவி சென்றடைகிறது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இதுக்கு நீங்க எல்லாரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். நடக்க முடியும் சார், நடக்க முடியும். இந்த கை ஒரு எனக்கு ஒரு ஹேண்டிகிராஃப்ட், எந்த விதமானதும் கிடையாது. ஒரு காலு கையும் அதோட இருந்துகிட்டு இருந்து நடமாடிக்கிட்டு மனைவி அவங்க ஒரு சார் யூஸ்னாப்லி மாதிரி இருந்துச்சு சார். அவங்க இறந்துட்டாங்க. கால் கை சுத்தர நடக்க முடியாது, எதுவும் பண்ண கிளம்பி நடக்க முடியாது, நடக்க முடியாது. இந்த இடத்துல தான் இருந்து இந்த சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுட்டு இதை வச்சுதான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை வச்சு நீங்க இந்த வீடு மோடி வீடு அப்படிதானே? மோடி வீடு சார், மோடி வீடு. ஆமா, இன்னும் வீடு வேலை முடிக்கல. இன்னும் வேலை முடிக்கல. நிதி சரியா போச்சுட்டாங்க. நிதி நாங்க பையனுக்கு 3 வருஷம் ஃபீஸ் கட்டிடுறோம். எல்லாமே அவனை படிக்க வைக்கிற ஃபுல் செலவு நாங்க எடுத்துக்கிறோம். அதனால உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். பிரவீன்குமார்ங்கிறவருக்கு நன்றியை சொல்றேன். எனக்கு இந்த உதவி அளித்த எந்த ஊர் சார்? பிரவீன், பெருகவளந்தானை சேர்ந்த பிரவீன். பெருகவளந்தானை சேர்ந்த பிரவீன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க மிக நன்றி. அந்த மாணவனுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம். யாருன்னே தெரியாத ஒரு மாணவனுக்கு சுயநலம் இல்லாமல் உதவி புரிந்த பிரவீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீடூடி வாழ்க. இதற்கு உறுதுணையாக இருந்த சேகுமார் சாருக்கும் மிக்க நன்றி.